இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரிஞ்சால் கோஸ்து ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் துவரம் பருப்பு 1/2 கப் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 6லேருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கப் அளவுக்கு தக்காளி, 2 கப் அளவுக்கு கத்திரிக்காய், கல்லுப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு 3லேருந்து 4 விசில் வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாம்பாரை அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்டா கொத்தமல்லி மேலே தூவிட்டு இறக்கிருங்க. இது நீங்க இட்லி, பொங்கல், தோசை எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பிரிஞ்சால் கோஸ்து ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.